ஹாய், நாம இன்னைக்கு unfind content from website இந்த UHRS கிட்ட பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிட்ட பார்த்தீங்கன்னா $0.02. இதில் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 அட்டெம்ப்ட் இருக்குது. ஒரு அட்டெம்ப்ட்டுக்கு 10 கிட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கைட்லைனாக சிம்பிளாக பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் நேம், அட்ரஸு, அப்புறமா ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து அவங்க கொடுத்துருக்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் அந்த பிஸ்னஸ் நேம், அட்ரஸ் இருக்கான்னு அந்த வெப்சைட்டில் பார்க்கணும். அட்ரஸ் சப்போஸ் அந்த வெப்சைட் ஃபஸ்ட் பேஜில் இல்லைன்னா அந்த வெப்சைட்டில் கான்டாக்ட் அஸ், அபவுட் அஸ், கெட் இன் டச் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அதில் உள்ளாடி அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம அப்படி செக் பண்ணும்போது அந்த வெப்சைட் உள்ளாடி பிஸ்னஸ் நேமும் அட்ரஸும் இருந்துச்சுன்னா அந்த வெப்பேஜை காப்பி பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். சப்போஸ் அந்த வெப்சைட்டில் பிஸ்னஸ் நேம் மட்டும்தான் இருந்துச்சுன்னா, அட்ரஸ் கிடைக்கல அப்படின்னா கிட்டப்பில் நோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணி அப்புறமா ஷார்ட்டாக ஒரு கமெண்ட் அவங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்கணும். அதே போல் வெப்சைட்டில் நீங்கள் அட்ரஸ் மட்டும்தான் கண்டுபிடிச்சிங்க, பிஸ்னஸ் நேம் அதில் இல்லை அப்படின்னாலும் நோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணி அப்புறமா ஒரு கமெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ஷார்ட்டாக. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த கிட்டப்பில் வெப்சைட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜில் இருக்குது, அதனால் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில். ஸோ இப்போ இதில் எங்கேயாச்சும் நமக்கு அட்ரஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அட்ரஸும் அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸும் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். இவங்க கொடுக்குற அட்ரஸ், பிஸ்னஸ் நேம் பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ரெண்டுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நேமும் அட்ரஸ் நம்ம இங்கிலீஷில் கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்ரஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகுது, பிஸ்னஸ் நேமும் கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த பேஜில் அட்ரஸ் இருக்கனால இந்த பேஜ் லிங்கை தான் நம்ம காப்பி பண்ணணும். எப்போவுமே இந்த லிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு அட்ரஸ் எங்கே இருக்குதோ அந்த லிங்கை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கிட்ட போட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் அட்ரஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸும் கிட்டப்பில் கொடுத்துருக்க அட்ரஸும் கரெக்டானு பார்க்கலாம். 2 அட்ரஸுமே மேட்ச் ஆகலை. ஓகே, அட்ரஸ் மேட்ச் ஆகாதனால நம்ம வந்து நோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணி ஓகே கமெண்ட்டில் அதனால் ஐ ஒன்லி ஃபைண்ட் பிஸ்னஸ் ஆன் த வெப்சைட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இப்போது சப்மிட் கொடுத்துக்கலாம். அடுத்த கிட்டப்போட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் அட்ரஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸும் கிட்டப்பில் இருக்க அட்ரஸும் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். 2 அட்ரஸுமே கரெக்டு தான். ஸோ இந்த வெப்சைட்டில் இந்த பக்கத்தில் நமக்கு அட்ரஸ் கிடைக்காம இந்த கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துல போய் அட்ரஸ் எடுத்தோம்னா இந்த வெப்லிங்கை தான் நம்ம காப்பி பண்ணணும். ஸோ எந்த இடத்துல அட்ரஸ் இருக்கோ அந்த வெப்லிங்கை தான் நம்ம காப்பி பண்ணணும். நமக்கு வந்து ஹோம் பேஜில் அட்ரஸ் இருக்கிறதுனால இந்த ஹோம் பேஜ் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறோம். இதில் பேஸ்ட் பண்ணி கிட்டப்பை சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு கிட்டப்பை எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பண்ணலான்னு தான் பார்ப்போம். அந்த சிம்பிளாக பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அட்ரஸில் போய் பிஸ்னஸ் நேம், அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதோட ஸோ நம்ம கூகுளில் போய் பிஸ்னஸ் நேமையும் அட்ரஸையும் கொடுத்து சர்ச் பண்ணால் அந்த பிஸ்னஸ் நேமில் கம்பெனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூகுள் சர்ச் பண்ணும்போது வெப்சைட் லிங்க் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த கூகுளில் சர்ச் பண்ண கம்பெனி லிங்கும் நம்ம இவங்க கொடுத்துருக்க கம்பெனி லிங்கும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் அட்ரஸில் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நேமும் அட்ரஸும் இருக்குன்னு அர்த்தம். நம்ம கரெக்டாக கொடுத்துடலாம். அப்படி கூகுளில் அந்த வெப்சைட் வரலைன்னா நம்ம டைரெக்டாக அந்த அட்ரஸும் பிஸ்னஸ் நேமும் இல்லைன்னு செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் ப்ளஸ் விண்டோ கொடுத்து அதில் கூகுள்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேபை நம்ம இன்னொரு நியூ விண்டோவாக க்ரியேட் பண்ணி அதை ஒரு கார்னரில் வச்சு விண்டோவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம ஜாப் பண்ணுறது பாதி விண்டோவும் அந்த கூகுளில் சர்ச் பண்ணுறது பாதி விண்டோவாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நேமை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கமா கொடுத்து அப்புறமா அட்ரஸையும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சர்ச் பண்ணோன்னா ஸோ நம்ம கிட்டப்பில் இருக்க வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டு இந்த கூகுளில் வெப்சைட் வருதான்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் எதுவுமே இல்லை கூகுளில். ஸோ இந்த பிஸ்னஸ் நேம், அட்ரஸில் அந்த வெப்சைட் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து நோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணி கமாண்டில் ஐ ஃபைண்ட் த பிஸ்னஸ் நேம் அண்ட் த அட்ரஸ் ஆன் த வெப்சைட் பட் ஐ டிடன்ட் கெட் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ கொடுக்குற கமெண்ட்டை ஒரு டெஸ்ட் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிட்டக்கு நம்ம வரும்போது இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நம்ம டைப் பண்ண தேவையில்லை. ஸோ இதே போல் அடுத்த கிட்டப்பும் பிஸ்னஸ் நேமும் அட்ரஸும் காப்பி பண்ணி கூகுளில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா கிட்டப்பில் இருக்கிற வெப்சைட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டப்பில் இருக்கிற வெப்சைட் லிங்கு கூகுளில் ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே சேம். ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ் நேம், அட்ரஸில் வெப்சைட் இருக்குது. ஸோ அதனால் அந்த வெப்சைட்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிட்ட பாஸ் பண்ணிட்டோம். இப்போது ஜாப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்தோன்னா பிஸ்னஸ் நேமை காப்பி பண்ணி கூகுளில் பேஸ்ட் பண்ணுறோம். அதே போல் அட்ரஸையும் காப்பி பண்ணி கூகுளில் பேஸ்ட் பண்ணிட்டு கிட்டப்பில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டப்பில் இருக்கிற வெப்சைட் கூகுளில் சர்ச் பண்ண வெப்சைட் எதுவுமே இல்லை. அந்த பிஸ்னஸ் நேம், அட்ரஸில் வெப்சைட் இல்லை. ஸோ
ஸோ அதனால் நம்ம வந்து நோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அந்த பாக்ஸை டிக் பண்ணி கமெண்டில் நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் டாக்குமெண்ட்ஸில் வச்சிருக்கிறத காப்பி பண்ணி இந்த கமெண்டில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிட்ட பண்ணியிருக்கோம். இப்போ ரிப்போர்ட் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 கிட்ட பண்ணியிருக்கோம். $0.04 பேம் அக்யூரசி பார்த்தீங்கன்னா 100%. ஸோ நம்ம பண்ணுற மெத்தட் வந்து கரெக்டாக பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து 100% அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கைட்லைனை படித்து பார்த்து அதன்படி பண்ணிங்கன்னா 100% அக்யூரேட்டாக பண்ணலாம். இது ஒரு சின்ன டெக்னிக் தான். இதே போல் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ஜாப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டெக்னிக் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது போல் UHRS சம்மந்தமான ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராமில் நம்மளோட குரூப் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப் சம்மந்தமான டவுட் இருந்துச்சுன்னா அதில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண காத்திருக்கும்.